Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. வவுனியா மாவட்டத்தில் தொடர் வறட்சி காரணமாக விவசாய செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்துடன் நாம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் வவுனியா மாவட்டத்தில் கடந்த மழை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடன் நமக்கு தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் போனது. இந்நிலையில் வறட்சி காரணமாக கிளிநொச்சியில் இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளதுடன் குடிநீர் பிரச்சினையால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரி. வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலை வருகின்ற கடுமையான வறட்சி காரணமாக மக்கள் குடிநீருக்காக மிகவும் போராடி கொண்டிருக்கிற நிலைமை இங்கே காணப்படுகிறது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அதிகமான நீர்நிலைகள் முற்றாக வற்றிய நிலையிலும் இரணைமடு குளத்தில் இருக்கின்ற நீரினுடைய நிலை இப்பொழுது 11 அடி 3 அங்குலமாக இருப்பதனாலும் இந்த வறட்சி நிலைமையினால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயம் மற்றும் குடிநீர் மற்றும் நன்னீர் மீன்பிடி போன்றவற்றிலே மக்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆனையளவு சுண்டிக்குளம் கடல் நீர் ஏறி முற்றாக வற்றி இருப்பதால் அப்பகுதியிலே இறால் உற்பத்தி மற்றும் நண்டு மீன்பிடி முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையிலே அவர்களுடைய மாற்று தொழிலை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இரணைமடு குளத்திலிருந்து 8000 ஏக்கர் வரையிலான சிறுபோகம் மேற்கொள்ளப்பட வேண்டிய இந்த நிலையிலே 800 ஏக்கராக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலும் அதற்கான நீர் மாத்திரமே வழங்கப்படும் சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. அதே வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கும் நீர்நிலைகள் வற்றி இருப்பதனால் நிலத்தடி நீர் கூட முற்றாக வற்றிய நிலையில் இருக்கிறது. அதற்காக மாவட்ட அரசாங்க அதிபரனுடைய தலைமையிலே கடந்த மாதம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது மக்களுக்கான குடிநீர்களை பவுசர்கள் மூலமாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்படுது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 3,85,000 லிட்டர் நீரினை பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை நீர் வழங்கல் திணைக்களம் 3 இணைந்து மக்களுக்கு வழங்குவதற்காக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க. அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 65க்கும் மேற்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு இந்த குடிநீர்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருப்பினும் அந்த வழங்கப்படுகிற குடிநீர் மக்களுக்கு போதுமானதாக இல்லை என அவர்கள் கூறியிருக்கிற போது மேலும் நீர் வழங்கும் அந்த குடிநீர் வழங்கும் திட்டத்தினை மேலும் அதிகரிக்க உள்ளதாக மாவட்ட செயலகம் குறிப்பிட்டிருக்கின்றது. நன்றி சங்கரி, உங்களுடைய தகவல்களுக்கு. மீண்டும் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக கபில்நாத் எங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக மழை பொய்த்து காணப்படுவதன் காரணமாக அனைத்து நீர்வாய் நிலைமையிலே கடும் வறட்சி நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக விவசாயிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் நீர் தட்டுப்பாட்டினை நிறைவேற்றி செய்வதற்காக நேற்றைய தினம் பிரதேச சபையுடன் இணைந்து அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தி சகல கிராம சேவை பிரிவுகளிலும் நீரினை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் ஏற்படுத்தியிருந்தார். இதேவேளை வவுனியாவில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் நீர் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக மாவட்ட செயலகத்தின் ஊடாக கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் மூலமாக அனைத்து கிராமங்களுக்கும் உடனடியாக நீர் வளங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகளும் தோட்ட நம்பி ஜீவனோபாயத்தை மேற்கொள்பவர்களும் ஏற்பட்டுள்ள பாதிப்புக்காக வேலைக்கு காசு என்கின்ற அதாவது சிரமதானங்கள் மூலமாக பிள்ளைகளை
செய்து அவர்களுக்கு அதற்கான பணத்தினை வழங்கும் ஒரு செயல்முறையையும் நடைமுறைப்படுத்துவதற்கு வவுனியா மாவட்ட செயலகம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே வவுனியாவில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட கால்நடைகளையும் கூட நீர் தட்டுப்பாடின் காரணமாக பெரும் அசௌகரியங்களை கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வவுனியாவில் இருந்து காட்டிக்குளம் குளப்பகுதியில் இருந்து கொண்டு நவ சக்தி நியூஸ் செய்திகளை நவரத்ன கபிலநாத்.